மக்களுக்கு கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகின்ற விதத்திலே வாய்ஸ் ஆஃப் கோவை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரைஸ் அவே அசட் நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் இருப்பவர்களுக்கு, ஆளுபவர்களுக்கு முக்கியமா 2 விஷயம் அவர்களால் தவிர்க்க முடியாது. ஒன்று இந்து கோவில்கள், இன்னொன்று டாஸ்மாக். ஏன்னா இந்த 2 தான் அவங்களுக்கு கோல்டு மைன். இந்து கோவில்கள் போல கறக்க கறக்க பால் சுரக்கின்ற ஒரு துறை வேற எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இந்த இந்து சமய அறநிலையத்துறை முதல்ல தி ரெகுலேஷன் 7 ஆஃப் மெட்ராஸ் கோட் 1817 துவங்கி அது பல்வேறு பரிமாணங்களை எடுத்து இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1959 அப்படின்னு வந்தது. சுதந்திரத்திற்கு முன்பாகவே இந்த சட்டம் சரியா செயல்படலை, கைவிடணும் என்றெல்லாம் கருத்துக்கள் வந்தது. ஏன்னா முதல்ல 1817 அப்புறம் 1927 மெட்ராஸ் ஆக்ட் ஆஃப் இந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்தது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டா தான் இருந்தது. கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள், ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அதனால அவங்க உடனடியாக கிறிஸ்தவர்களை அதிலிருந்து விலக்கிவிட்டார்கள். சோ இந்த 1927 ஆக்ட் ஹிந்து முஸ்லிம் என்டோமெண்ட் ஆக்டா இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு எதிர்த்தே பேச மாட்டான், வாயே திறக்க மாட்டான் அப்படிங்கறதுனால ஹிந்துவை மாத்திரம் வச்சுக்கிட்டு 1951 ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் வந்தது. இந்த 1951 ஆக்ட் வாஸ் சேலஞ்ச் இன் தி கோர்ட். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அதில் இருக்கின்ற பெருவாரியான ஷரத்துக்கள் அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறதுனால அந்த சட்டத்தில் அந்த அம்சங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் 1954 உச்ச நீதிமன்றமும் அந்த ஷரத்துக்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழைய கல்லு புதிய மொந்தை, சகோதரர் நல்லுசாமி அவர்கள் இருக்காங்க, நான் கல்லு சொல்லல, பழைய கல்லு புதிய மொந்தையாக அதே சட்டத்தை வெர்பாட்டிம் அப்படியே ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் 1959 அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தது. இப்ப நீங்க பார்த்தா இன்னைக்கு இன்றைக்கு நமக்கு கோவில்கள் நிலை என்ன அப்படிங்கறத பற்றி நாம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கு நம்ம கோவில்கள் நிலை என்னன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கு. ஏனென்றால் நாம அடிப்படையிலிருந்து போவோம். நாம ஒண்ணு சித்தாந்த ரீதியாக இதை சொல்லல, சித்தாந்த ரீதியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. யதார்த்தமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ அரசாங்கம் ஒரு கோவிலை எடுத்துக் கொள்கிறதுன்னு சொல்லட்டுமா, இல்லை என் பாணியில அபகரித்துக் கொள்கிறதுன்னு சொல்லட்டுமா?
ஏன்னா மாண்புமிகு பிரதமரே ஹைதராபாத்ல பேசினார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்துக்களிடமிருந்து கோவில்கள் அபகரிக்கப்பட்டு அந்த கோவில்கள் சுரண்டப்படுகிறதுன்னு மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்கார். அப்போ ஒரு கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது, HRNCA டிபார்ட்மெண்ட். அப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மினிமம் ஆப்ளிகேஷன் என்ன? எந்த நிலையிலே அந்த கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம இதை பேசினா இந்துத்துவா பேசுறார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறார் இல்ல. மினிமம் ஆப்ளிகேஷன், அரசாங்கம் ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அது எந்த நிலையிலே அந்த கோவிலை எடுத்துக்கொண்டதோ அந்த நிலையிலாவது அதை பராமரிக்க வேண்டும். சரி, அரசாங்கம் ஒரு கோவிலை எந்த நிலையில் எடுத்துக்கொள்கிறது அதையும் ஒரு கோவில் இருக்கணும், அது ஃபங்க்ஷனிங் டெம்பிளா இருக்கணும், அது பூஜை புனஸ்காரங்கள் நடக்கணும். அது மாத்திரம் இல்ல, உண்டியல் இருக்கணும், காசு வரணும், அப்பதான் அரசாங்கம் வரும். இல்லையா? நான் ஒன்னும் தவறா சொல்லல. உண்டியல் இருந்து காசு விடலைன்னா அரசாங்கம் அந்த கோயிலுக்கு வருமா? வராது. ஏன்னா நான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்றேன். சிவகங்கையில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில், அந்த கோவில் விஸ்வகர்மா, இன்னொரு பிரச்சனையும், விஸ்வகர்மா சமுதாயத்தோடு அந்த கோவில். அந்த கோவிலை அறநிலைத்துறை எடுப்பேன்னு அச்சுறுத்தல். அவங்க இந்த வந்தாங்க. நான் கேட்டேன், உண்டியல் வச்சிருக்கீங்களா? ஆமான்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அனுப்பிச்ச நோட்டீஸையும் அவன் மறந்துட்டான். ஏன்னா உண்டியல் இல்லையே. உண்டியல் இருந்தா தான் அரசாங்கம் போதும், இல்லைன்னா வராது. அதனால ஒரு கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிள், பூஜை நடக்குது, உண்டியல் இருக்கு, காசு விழுது, அப்பதான் நீ எடுத்துக்கிற. அப்போ அந்த கோவில் டைலாபிட்டேட்டடா போகுதுன்னு சொன்னா அது யார் குற்றவாளி? அறநிலையத்துறை குற்றவாளி, அரசாங்கம் குற்றவாளி. அதை எப்படி அனுமதிச்சு நீ? இப்போ முக்கியமான கேஸ் 6/7/2021 சுவமோட்டோ கேஸ். அந்த கேஸ்ல அரசாங்கம் அபிடவிட்ல சொல்லி இருக்கு 1246 கோவில்கள் either they are totally dilapidated or partial. அப்ப இந்த அரசாங்கம் வெளியேறணுமா கூடாதா? வெளியேறணும். ஏன்னா நீங்க எடுத்த கோவிலை பராமரிக்க துப்பில்லாதவர்கள், வக்கில்லாதவர்கள். நீங்க கோவிலை எடுத்து எப்படி நீங்க அழிய விட்டீங்க? மாற்று மதத்தின் வழிபாட்டு தலத்தை இந்த மாதிரி எடுத்து அழிய விட உங்களால் முடியுமா? நீங்க சொல்லியிருக்கீங்க அபிடவிட்ல. ஆனா இட் இஸ் டிராஸ்டிக்கலி an understatement. காரணம் 2018 நான் ஒரு சர்வே நடத்தேன், ரேண்டம் சர்வே. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 20% கோவில்கள் ஒன்னு டோட்டலி டைலாபிடேட்டட் ஆர் பார்ஷியலி, பூஜை இல்ல, முள்ளும் புதருமா இருக்கு. அப்ப எவ்வளவு ஆகுது? அறநிலைத்துறையில் 40,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. அப்போ இந்த 40,000 கோவில்கள் கொஞ்சம் ஒரு வாட்ச் வந்தா பரவாயில்ல, நான் வாட்ச் கட்டுறது இல்லை. அப்போ 20% சொன்னா அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற 40,000 கோவில்களில் கிட்டத்தட்ட 8,000 கோவில்கள் இல்லை என்பது நமக்கு புரிகிறது. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்க பார்த்தா இந்த இஷ்யூ முத நான் பேச துவங்கியது 2003 ஜூன் மாசம் சட்டமன்றம் நடக்கும்பொழுது. நான் அப்ப சட்டமன்ற உறுப்பினர்.
நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஹிந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மறுநாள் காலையில் நான் எப்பவுமே அசம்பிளி இருந்தா மார்னிங் எந்த விசிட்டர்ஸும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு என்ன செய்தி முக்கியமானது வந்திருக்கு, அது ஏதாவது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா என்னங்கிறத பார்க்கணுங்கிறதுனால அப்ப காலையில பத்திரிகை பார்க்கணும், திருவண்ணாமலையில் இந்து முன்னணியினர் கைது. உடனே அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் சங்கர், எனக்கு நீண்ட நாள் நண்பர், அவருக்கு போன் பண்ணி என்ன விஷயம் நேற்று கைது? இல்ல இங்க 2 கோவில் இல்ல. வடிவேல் கணத்தக்கான் அந்த 2 கோவில் மீண்டும் ரெஸ்டோர் பண்ணணும்னு நாங்க ஆர்ப்பாட்டம் வச்சோம். அதனால நியாயத்தை கேட்டா அரசாங்கம் கைது பண்ணு, எங்களை கைது பண்ண. அன்னைக்கு சட்டமன்றத்தில் மேடம் ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க. அப்ப நான் என்னுடைய சான்ஸ் வர்றத பேசும்பொழுது, ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் ஆற்றிய உரையை 500 பக்கம் புத்தகம் போட முடியும், எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசியிருக்கேன். அப்ப நான் சொன்னேன், இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்ட அரசாங்கம் இது. She got wild. மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை சட்டமன்றத்தில் பதிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நான் உடனே அரசாங்கம் போட்டிருக்கிற ஈவோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அங்கே அக்ராஸ் தி டேபிள் மேடம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொடுத்துட்டு, இந்த 2 கோவில் ஈவோ போட்டிருக்கீங்க. திருவண்ணாமலையில் வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கின்ற பகுதியில் ஒன்னு இளையனார் கோவில், இன்னொன்னு இடும்பனார் கோவில். இந்த 2 கோவிலும் இல்ல ஸ்தலத்துல. ஆனால் இந்த 2 கோவிலுக்கு நீங்க ஈவோ போட்டிருக்கீங்க. உடனே அவங்க we will verify. கோவில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு, we will restore the temple அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆக போகுது. The temples are yet to be restored. ஏன்? இந்துக்கள். அப்ப இந்து சமய அறம் நிலையத்துறை கவலைப்படுமா? நான் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியட் சமயம் குடும்பத்தோட திருப்பி அங்கே போனேன். அந்த கோவிலுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தா பிரியாணி கடை இருக்கு, கற்பகம் இருந்த இடத்துல. அந்த ஈவோவை ஏன் இங்க கோவில் ரெஸ்டோர் பண்றேன்னு சொன்னீங்க? ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி திருவண்ணாமலைக்கு வந்தப்ப இந்து முன்னணி பெட்டிஷன், ஏதோ சும்மா ரோட்ல போகும்போது பேசிட்டு போன பேச்சு இல்ல. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதனால ஹவுஸ் அஷூரன்ஸ் கமிட்டி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி அவங்க அந்தந்த இடங்களுக்கு போய் ஆய்வு நடத்துவாங்க. அதனால எப்போ ஒரு அஷூரன்ஸ் கமிட்டி போச்சோ அப்போ எகைன் இந்து முன்னணி பீப்புள் சபையில முதல்வர் கொடுத்த அஷூரன்ஸ் அதை ஏன் நீங்க இன்னும் நிறைவேற்றலை? அதை நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி? இல்லை, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். நான் வேற ஒன்றும் சொல்லல, யூ ஆர் டாக்கிங் டு ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் மாட்டேன். ஏன்னா அதுவும் இந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நீதிபதியோட அப்சர்வேஷன்ஸ் தான், எனக்கு தெரிஞ்ச விதத்துல உங்களுக்கு சொல்றேன். செக்ஷன் 78, 79 ஆஃப் HRMC ஆக்ட் தெளிவா சொல்லுது, கோவிலோட ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டால், கோவில் இல்ல, கோவிலோட இடம் ஆக்கிரமிக்கப்பட்டாலே அந்த ஏரியா ஏசியோ இல்ல ஜேசியோ he can order for removal of the encroachment. அதுக்கு எதிரா நீதிமன்றத்திற்கு போகலாம் 6 மாசத்துக்குள்ள. ஒரு இடம் ஆக்கிரமிச்சிருக்கு என்க்ரோச்சர்னு சொல்லி அவங்க என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணாலே அவ்வளவு அதிகாரம் உள்ள வேற டிபார்ட்மெண்டே கிடையாதுங்க.
இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் எல்லாம் கோவில்களை, கோவில் சொத்துக்களை அழிப்பதில் மாத்திரமே ஒரு டிபார்ட்மெண்ட். இதை நான் பேசினதுக்காக இது இப்ப பேசுற பேச்சு இல்லை. நான் வேடசந்தூர்ல விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனத்துல பேசினதுக்காக 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது 27 இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் அந்த செக்ஷன்ல நான் சொன்னதுதான் ஏற்கனவே நான் அதெல்லாம் பார்த்தேன். எதுலையும் தூக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லல. எவ்வளவு தூரம் கோவில் இல்லை. இன்னைக்கு நம்ம நண்பர் TR ரமேஷ் கோர்ட்ல கேஸ் தொடர்ந்திருக்காங்க இது பற்றி. ஆனா இத பற்றி அறநிலைத்துறைக்கு ஏதாவது கவலை இருக்கான்னு? ஏதோ இளையவர் வந்தா குடப்பிடிச்சுன்னு போற தவிர வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? சோ இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னா, இந்த மாதிரியாக 1246 என்பது அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரம். இதுதான் இந்து கோவில்களுடைய நிலைமை. இதனுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தா, இப்ப ரீசெண்டா 15-20 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அருணாச்சலேஸ்வரர் ஆசீர்வாதமாக கோவில்ல உள்ள நுழையும் பொழுது 50 ரூபாய் அங்க ரசீதே கொடுக்காம வாங்கிட்டு இருக்கான். டோல்கேட்ல பங்குற மாதிரி. எதுவும் என் கற்பனையில வந்ததில்லை. நான் நேர போனது, நான் ஹிந்து டெம்பிள் ரிக்ளைன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தது 100 கோவில்களுக்கு நேரடியா போயிருக்கேன். அந்த மாதிரியாக நாம திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது உள்ள 50 ரூபாய் நுழைவு கட்டணம், அதுக்கப்புறம் உள்ள போனா தரிசன கட்டணம், அர்ச்சனை பண்ணினா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணினா அபிஷேகம். திருவண்ணாமலையில அபிஷேக கட்டணம்னு போர்டு எவ்வளவு ரூபாய்க்கு போட்டிருக்கான் தெரியுமா? 2500 ரூபாய். என் கடவுளை நான் வணங்க, வழிபட, அபிஷேகம் பண்ண உனக்கு எதுக்குங்கிற எண்ணம் இந்து சமுதாயத்திற்கு வந்தால் மாத்திரமே இந்த மதத்தை காப்பாற்று. நாம கோவிலுக்குள்ள உள்ள நுழைறதுக்கு டோல் 50 ரூபாய் ரசீது இல்லாம வாங்கலாம். ஆக இந்த மாதிரியாக ஏன் பண்ணணும்? என்ன அவசியம்? கோவிலை பராமரிக்கிறாங்களா? கோவிலை பராமரிக்கிறதுக்கு வருமானம் இல்லையா? நீங்க பார்த்தா இந்து கோவில்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு தெரியுமா? நாலு 4,78,000 ஏக்கர் நஞ்சை, புஞ்சை, மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. எவ்வளவு? 4,78,000 ஏக்கர். அதே மாதிரி 22,600 கட்டிடங்கள் இருக்கு. 33,665 மனைக்கட்டுகள் இருக்கு. நீங்க மனைக்கட்டுனா நீங்க 60க்கு 40 நினைக்காதீங்க. மொத்த இந்து கோவில்களுடைய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுடைய மனைக்கட்டின் விஸ்தீர்ணம் எவ்வளவு தெரியுமா? கைண்ட்லி ஹோல்ட் யுவர் பிரீத். 28 கோடி சதுர அடி. இதுல இருந்து வருமானம் எவ்வளவு வரணும்? அப்ப நான் ரஃப் கணக்கு போட்டு பார்த்தேன். 12,000 கோடி வருஷத்துக்கு வரணும். ஆனா வருஷத்துக்கு 600 கோடி கூட வசூலாகல. நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தஞ்சாவூர்ல இருந்து ஐயம்பேட்டை போற பாதையில நல்லிச்சேரின்னு ஒரு ஊர். எங்க பாட்டி வழி ஊர் அது. தாத்தா வழி நான் மெலட்டூரை சேர்ந்தவன். சில பேர் என்ன பீகார்காரமா, அது வேற. அதெல்லாம் முட்டியில மூளை இருக்கிறவன் சொல்றது.
இங்க மண்டையில மூளை இருந்தா அதெல்லாம் பேச மாட்டேன். நீங்க அந்த நல்லிச்சேரியில ஒருவர் டெல்லியில சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் வெரி பிக் கம்பெனி, அவர் அங்க இருக்கிற 5 கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி, அது அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில். எங்க வீட்டுல ஒரு குடும்பத்திலையும் ஒரு அகிலாண்டேஸ்வரி உண்டு. என்னோட செகண்ட் டாக்டர் பேர் அகிலாண்டேஸ்வரி. அது கும்பாபிஷேகம் பண்ணா அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொன்னதும், அந்த சிவாச்சாரியார் இந்த HRNC ஆபீசர் ஈஓட்ட சொல்றாரு, யாரையாவது டெல்லியில இருந்து ஒரு பாப்பான், அவர் மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அதிகாரி உபயோகப்படுத்தின வார்த்தையை சொல்றேன் நான். அவன் வந்து இங்க கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவானா, அவனை என்ன வந்து பார்க்க சொல்லுவான். சிவாச்சாரியார் மிரண்டு போயிட்டாரு. ஒரு யாரை பத்தி பேசுறார்? அப்ப அவர் சிவாச்சாரியர் ரொம்ப அடக்க ஒடுக்கமா, நான் அவரோட நம்பர் தரேன், அவர் வந்ததும் உங்களுக்கு சொல்லி விடுறேன், நீங்க போன்ல பேசி அவரை வர சொல்லிக்கீங்க. வந்த உடனே இந்த ஈஓட்டேந்து கால் போகுது. போன உடனே அவர் சொல்றாரு, நான் தான் இன்னார் பேசுறேன், நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தமே எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, ஆனா நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஃபில்டர் காஃபி கொடுத்து நீங்க சாப்பிட்டு இருக்கிறத நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகு கார் ஆட்கள் இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு உள்ள போகவே பயம். அவர் சொன்னார், வாங்க அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கும் மீதி 4 நல்லிச்சேரியில் இருக்கிற 5 கோவிலும் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர் என்னுடைய நண்பர், முன்னாள் மத்திய நிதித்துறை ராஜாங்க மந்திரி SS பழனி மாணிக்கம் அண்ட் திரு GK வாசன். எல்லாரும் போயிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். நான் கும்பாபிஷேகம் பண்றதா முடிவு வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆனா ஒண்ணு, 24 மணி நேரத்துல ஐலாண்டவளுக்கு வர வேண்டிய புத்தக பாக்கி 13,000 கல நெல்லை கொண்டு அடுக்கு. ஒரு கோவிலுக்கு வர வேண்டிய புத்தக பாக்கி அன்னைக்கு, நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி, ஏன்னா அது 2வது கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. என்ன ரன் பண்றீங்க நீங்க? புத்தக பாக்கி இருந்தா என்ன சொல்லுது சட்டம்? HRNC ஆக்ட், அவருக்கு நோட்டீஸ் கொடு. அப்பவும் அந்த நோட்டீஸ் பீரியட்ல அவர் புத்தகையை செலுத்தலைன்னா வெளியேறு. தட் இஸ் வாட் HRNC ஆக்ட் சேஸ். எத்தனை கோயில்ல பண்ணிருக்காங்க, ஏன் பண்ணல? நாம கேட்கல. நாம கோவில்களுக்கு கட்டணம் செலுத்தாத இயக்கம் நடத்தி நாங்க கொடுக்க மாட்டோம், இந்த கோவிலுக்கான சொத்துல இருந்து நீ வாங்கி செலவு பண்ணி, நாங்க ஏன் எங்க ஆண்டவனை வணங்க நாங்க ஏன் கட்டணம் கொடுக்கணும்? நம்ம சொன்னா அன்னைக்கு மறுநாள் நடக்கும். சொல்லணும் சமுதாயம். அதே மாதிரியா நீங்க பார்த்தா வந்து வருவாய் எப்படி, நான் சொல்றது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான், ஒட்டு மொத்தமும் சொல்றதுக்கு நமக்கு அவகாசம். பாண்டி கோவில் ஒண்ணு இருக்கு மதுரையில். 2000 ரூபாய் செலாவணியில் இருந்த நேரத்தில் அந்த உண்டியல் எண்ணும் பொழுது ஒரு தொலைக்காட்சி அதை அப்படியே காட்டினாங்க. 2000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் தனியா கட்டி ஈவோ பாக்கெட்ல திணிச்சுக்கிறாங்க. அந்த ஈவோக்கு எதிராக இன்னி வர நடவடிக்கை உண்டா? ஆனா ஒரு வார சஸ்பென்ஷன், நதிங். அதே மாதிரி நீங்க பாப்புலரா பெரிய கோயிலுங்கனால சொல்றேன், நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க சாதாரண நாள்ல 2-3 அபிஷேகம் வரும். அதுவே சனிக்கிழமையா இருந்தா 6-7, புரட்டாசி மாசமா இருந்தா ஒவ்வொரு நாளும் 15-20. அங்க ஒரு அபிஷேகத்துக்கு கட்டணம் எவ்வளவு? அங்கே 2500 தான்.
ஆமா, ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அபிஷேக திரவியங்கள் எத்தனை அபிஷேகத்துக்கு வாங்குறாங்க? 20 பேர் பணம் கட்டினா 20 அபிஷேகத்துக்கான பால், அதுக்கான தயிர், இளநீர் எல்லாம் 20 வாங்குறானா? இல்ல, ஒண்ணு. அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த பட்டாச்சாரியார் டெய்லி ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும், இல்லைன்னா நீ தட்டு காசை திருடிட்டு உன்னை வெளில அனுப்புவேன் இவன் மிரட்டுறான் சார். கோவில்ல வேலை பார்க்கிற யாரும் கௌரவத்தோட வேலை பார்க்கறது இல்ல, இவங்க கௌரவமா நடத்துறது இல்ல. அவர் ஸ்பான்சர் பிடிக்கணும், அப்ப நீ வாங்குற காசெல்லாம் அதெல்லாம் அவங்க வைத்து சாமி. எவ்வளவு அராஜகங்கள் கோயில் சுவர், நம்ம பேரை சொல்லி இந்த மதத்தை சொல்லி. ஆனா இதுக்கு நாம கட்டணம் செலுத்தணும். என்னைக்கு நாம கட்டணம் செலுத்த மறுக்கிறோமோ அன்னைக்கு இந்து கோவில்களை வாழ வைக்கும். அதே மாதிரியா இன்னைக்கு கூட ஒரு செய்தி, அதாவது 1957 67க்குள் தொலைந்ததாக கருதப்படுகின்ற அப்பர் சுவாமி சிலை இல்லையா இன்னைக்கு வந்திருக்க, அது இங்கிலாந்துல இருக்கான். போன அரசாங்கத்துல தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அவர்கள் அவர் பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். 1700க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் அது எந்த கோவிலுடையது என்று தெரியாத காரணத்தால் நம்மால கிளைம் பண்ண முடியல. எவ்வளவு தூரம் பாருங்க, இந்து கோவில்கள் மிக மோசமாக நிர்வகிக்கப்படுகிறது. அமைச்சர் சொல்றார். அப்பதான் இந்த ராஜராஜ சோழன் சிலை மீட்டு கொண்டு வந்த சமயம், அப்ப ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க வந்தா எனக்கு பெருமையா இருக்கும்னாரு. அதனால போனேன். நான் மந்திரி எல்லாம், ஆனா அவர் என்ன கூப்பிட்ட காரணம் நான் ராஜாங்கிறது. அப்போ மாபா பாண்டியராஜன் அவரோட அறிக்கை 1700க்கு மேற்பட்ட விக்கிரகங்கள் கிடைத்திருக்கு, ஆனால் எந்த கோவிலோடதுன்னு தெரியல. ஆனா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் 29 என்ன சொல்லுது தெரியுமா? செக்ஷன் 29 ரிஜிஸ்டர்ல ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ஒரு கோவில். அதுல அந்த எண்டோமெண்ட் என்ன மாதிரியான எண்டோமெண்ட் பதிஞ்சு வைக்கணும். அங்கு பூஜை செய்யக்கூடிய நடைமுறை என்ன, அங்கு இருக்கின்ற நகைகள் என்னென்ன, விக்கிரகங்கள் என்ன, அது மட்டும் இல்ல அபிஷேக பாத்திரம் வர அண்டாவும் பின்னும் கூட கணக்குல இருக்கணும். ஆனா இங்க என்ன இல்லைன்னு சொல்றாங்க? விக்கிரகங்கள் கணக்கு. அப்ப விக்கிரகங்கள் தொலைஞ்சா நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன்னா நான் இப்ப சமீபத்துல காசிக்கு போயிருந்தேன். அங்க அன்னபூரணி சிலை 2 இருக்கு. இப்ப ரீசெண்டா காசி போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கோவில் புனருத்தாரணம் பண்ணும் பொழுது செஞ்ச ஒண்ணு, பழைய 160 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன அன்னபூரணி விக்கிரகம். பிரதமர் மோடி அவர்கள் அது இருக்கிறது தெரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு விஸ்வநாதர் கோவில்ல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சிலை கொண்டு வரப்பட்டது. அது தனியா அதுக்கு ஒரு சன்னதி வச்சு. அப்போ நீங்க ஒரு விக்கிரகம் காணும்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? அவ்வளவு தூரம் நிர்வாகம் பண்ணீங்களா? இந்த அதிகாரிகளுக்கு அப்ப சம்பளம் இருக்கு. Do you know the salary of a joint commissioner per month 2 lakh plus. ஆனா அர்ச்சகருக்கு சம்பளம் என்ன தெரியுமா?
மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில். நான் எல்லாமே பாப்புலரா இருக்கிறது சொல்றேன். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுடைய பட்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எனக்கு கொண்டு காட்டினார். தங்களுக்கு சம்பளம் இல்லை. இல்லாத பேசுறேங்க. ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் மேல. மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற பட்டருக்கு சம்பளம் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுக்கு எதுக்குடா ஆர்டர்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சரோட பக்கத்துல கார் ஓட்டுற டிரைவர் அப்படி வருவாரா? யார் வருவார்? கோவில் அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லை. சரி, சம்பளம் கொடுத்தா வரதராஜ சுவாமி கோவிலுக்கு பூந்தமல்லியில் அங்க ராமானுஜாச்சாரியாருடைய 6 குருநாதர்கள்ல ஒருத்தர் சந்நிதி திருக்கச்சி நம்பி. அதனால வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்றத திருக்கச்சி நம்பி கோவில்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா 18 இல்ல 19 அங்க நான் போயிருக்கேன். அந்த பட்டர்கிட்ட உங்களுக்கு சம்பளம் என்ன? மாசம் 300 ரூபாய். அதுல 24 மாசம் அரியர்ஸ். இவங்கள எவ்வளவு வேணாலும் சாபம் கொடுக்கலாம். கொடுத்தேன்னா திருப்பி ஒரு தரம் எனக்கு என்ன நடக்கும் திருப்பி ஒரு பெட்டிஷன் கொடுப்பான். கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரியா செக்ஷன் 34A and 34B இந்த செக்ஷன்ல ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் சட்டத்துல எல்லாம் பேப்பர்ல இருக்கு. நீங்க கவிதான்னு ஒரு அம்மா, அவங்க ஜேசியா அடிஷனல் கமிஷனரா ஞாபகம். she was suspended for some time. அந்த அம்மா பிபிசிக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில சொல்றாங்க, எங்களுக்கு வர்ற வருமானமே ரொம்ப கம்மி கோவிலுக்கு. ஏன் கம்மி? செக்ஷன் 34A என்ன சொல்லுது தெரியுமா? மார்க்கெட் ரெண்ட் has to be fixed and it should be revised every 3 years. மார்க்கெட் ரெண்ட்னா என்ன? அந்த கட்டிடத்தில் பக்கத்தில் இருக்கின்ற கட்டடத்துக்கு என்ன வாடகை வருமோ அந்த வாடகை இதுக்கு பிக்ஸ் பண்ணணும். நீங்க எதுக்கு ஜேசியா இருக்கீங்க? ஏன் பிக்ஸ் பண்ணல? ஏன் வாடகை கம்மியா வருது? நீங்க எந்த மாதிரி நடக்க தெரியுமா? சென்னையில் இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், மலர் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அருணாச்சலபுரம்னு ஒரு இடம். அந்த அருணாச்சலபுரத்துல 580 கிரவுண்டு அருணாச்சலேஸ்வர் திருவண்ணாமலை. அதுல எத்தனை இல்லீகல் ஆக்குபேஷன், அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார், அவர் அமைச்சரான உடனே இந்த மாதிரியா HRNC டிபார்ட்மெண்ட் பத்தி ராஜா பேசி அவர் சொல்லட்டும் எதெல்லாம் ஆக்கிரமிப்பு உடனடியா நான் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கோயில படிச்சுவேன். சரின்னு நான் நம்ம கோயம்புத்தூர்ல அன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ் இங்க எனக்கு, அதனால ஆதாரங்களோட இங்க கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு இருக்கா, முன்னாள் அமைச்சரோட பொங்கலூர் பழனிசாமி, அது காம்ப்ளெக்ஸ் 67 ஏக்கர் இருக்கும். அதுல 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி. எக்ஸிக்யூட்டட் டீடு இருக்கு சார், கிஃப்ட் டீடு. அத வாங்குங்கன்னு சொன்னா இன்னி வரை வாங்கலையே. ஏன் நான் சொல்றேன், அதை பத்தி பேசாம இனிமே நீங்க இதை பத்தி பேசாதீங்க. நான் சர்வே நம்பர் சொல்லியிருக்கேன், அந்த கிஃப்ட் டீடு பிரஸுக்கு காட்டியிருக்கேன், அதையும் நீங்க ரிட்ரை பண்ணல இன்னி வரைக்கும். ஆக நீங்க அரசாங்கம்
சட்டப்படி பிக்ஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் ரெண்ட் பிக்ஸ் பண்றது இல்ல, அத வசூலிக்கிறது இல்ல. அதனால இப்ப நம்மள்ட்ட என்ன பண்றாங்க, நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இதெல்லாம் என்ன தெரியுமா, அவுரங்கசீப்பின் ஆட்சியில இந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி. இந்த மாதிரி இந்துவா இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவனை நாம வணங்கணுங்கிறதுக்காக நாம கொடுக்கிற ஜிசியா வரி, அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம், தரிசன கட்டணம். நண்பர்களே, செக்ஷன் 78 and 17 நான் ஏற்கனவே இந்த சுவமோட்டோ கேஸ்ல 7th June 2021 ஜஸ்டிஸ் மகாலிங்கம் அவர்களும் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேஸ்வர் அவர்களும் அது 2 ஜட்ஜ் பெஞ்ச் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, all the JCs of the HRNC department who are empowered with 78 and 79 are in dereliction of duties expected of. இந்த ஜேசி எல்லாம் குறைஞ்சது சஸ்பெண்டாவது பண்ணலாம்ல. இது என்ன ஹெச் ராஜா பேசின பேச்சா? குடிஷியர் நீதிபதிகள் சொல்றாங்க all the JCs are under dereliction of. ஆக நீதிமன்றங்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, சட்டம் சொல்லி இருக்கிறதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இந்துக்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நாம இந்து கோவில்கள் சுயேட்சையாக செயல்படுற உரிமை கிடைக்குதோ அன்னைக்குதான் அரசியல் சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு, பொருளாதார சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் அன்னைக்காங்க. அது வரை இல்லை. இதை என்ன பண்றது? நிறைய பேர் சோசியல் மீடியா வரலாம், இது ஹெச் ராஜா கொடுக்கணுங்கிறாரோ, ஒரு நாள் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு சர்ச்சை வேற பண்றாங்க. என்னமோ வீதிக்கு வந்தேன், கோவில்ல நுழைஞ்சிருக்கேன், கற்பகிரகத்தை நுழையணும், அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. எங்கிட்ட ஒருத்தர் சோசியல் மீடியால என்னை கற்பகிரகத்திற்கு கூட்டி கொண்டு போவாயா, நான் போற அன்னைக்கு கூட்டிட்டு போவேன், நான் போற அன்னைக்கு கூட்டிட்டு. ஏன்னா நான் போக முடியுமா? ஏன்னா இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குட்டுனா அதிகமா இருக்கும், முழங்கால மூளை இருக்கணும். இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அங்க கர்ப்ப கிரகத்துக்கு ஹெச் ராஜா போனா போக முடியுமா? சிவாச்சாரியார் போகலாம். அந்த சிவாச்சாரியாருக்கும் மாப்பிள்ள போக முடியாது, அண்ணன் மகன் பங்காளி போகலாம். ஏன்னா Article 25 and 26 are very clear. இது கேஸ் வந்தது இதுல சுப்ரீம் கோர்ட்ல 1971. அப்போ அறநிலைத்துறையில அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் என்கிட்ட கேட்டாங்க. ஆகலாமா? ஆகலாம். ஆனா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். இனிமே ஆறுதல்ல, நீ யார் கொண்டு வர்றதுக்கு? எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா என் குலதெய்வம் பாபநாசம் தாலுகா கோவத்தகுடியில் இருக்கிற ஐயனார் கோவில். அந்த ஐயனார் கோயிலுக்கு அர்ச்சகர் யாரு? வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் மட்டும் இல்ல, நீ RSSல இருக்க, இந்து யூனிட்டி பத்தி பேசுற, நீ வேணா ஏத்துப்ப. எங்க தாத்தா சிவசிதம்பரம், அவருக்கு அப்பா புத்தாஜீஸ்வரர், அவருக்கு அப்பா விஸ்வநாதையர், எல்லாருமே அவர் வேளார் பூஜை பண்ண தீபம் பார்த்து அவர் கொடுக்கிற விபூதிதாய நாங்க பூசிக்கிறோம்.
நீ என்ன புதுசா கொண்டு வர்றதுக்கு? அதை நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்குது. சேஷமால் அண்ட் அதர்ஸ் அந்த கேஸ்ல 1971 ஜட்ஜ்மெண்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசாங்கத்தை பத்தி கேட்குது. எத்தனை கோவில் இருக்கு அறநிலைத்துறையில? 40,000. ஆகம முறையிலான கோவில் எத்தனை? 3000. மீதி 37,000 யார் யார் அச்சார்கள்? எல்லா சமுதாயம். இந்த கேஸ் இருக்கு. சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் 1971 சுப்ரீம் கோர்ட் 7 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அதை மாத்தணும்னா இனிமே 9 மெம்பர் பெஞ்ச் போட்டாதான். அந்த பெஞ்சில் தீர்ப்பு மாத்தி வந்தாதான், இல்லைன்னா தட் ஸ்டாண்ட்ஸ். 1971 சேஷமால் அண்ட் அதர்ஸ் கேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஈவன் டுடே. ஆனா பாருங்க, இந்து சமுதாயத்துல பிளவுகள் ஏற்படுத்துவதற்காக சரி சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில், அதையும் சொல்றேன்னா மகா சுவாமிகளோட குலதெய்வம். நான் என்னோட உண்ணாவிரத போராட்டம் கூட ஒரு இதுவே போட்டிருந்தேன், ½ வீடியோ. மகா சுவாமிகள் கோயிலில் உட்கார்ந்துருப்ப அவருக்கு தீபம் பார்த்து கொண்டு, அது யாரு? உடையார். சரி, மஞ்சக்குடி காளியம்மன் கோயில், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரோட குலதெய்வம். அங்க யார் அர்ச்சகர்? வன்னியர். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்க யார் அர்ச்சகர்? மீனவர் சமுதாயத்தில். இந்து சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்திலும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நீ ஒன்று புதுசா பிரிக்கவே வேண்டாம். இதை பராமரிக்கணும். ஆகவே இன்றைய தினம் எப்படியாவது இந்துக்களிடையே மோதலை ஏற்படுத்தி பிளவுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கோவில்களை நாம நிரந்தரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த அறநிலைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இதுக்கு மாற்று இருக்கா? இருக்கு. அதையும் ஒரு உதாரணம் சொல்லிட்டு ஐ வில் கன்க்ளூட் மை ஸ்பீச். கடைநல்லூர்ல வயக்காடு ஆஞ்சநேயர் கோவில் ஒரு கோவில். ஒரு நாள் அங்க 19 தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற பூத்து பொறுப்பாளர்கள் கூட்டம், அதுக்காக போயிருந்தேன். அப்ப அந்த கோவிலோட ட்ரஸ்டி வந்து, நீங்க கோவில் தரிசனம் பண்ணணும். நீங்க பார்த்தா 6 அடி அகலம் கல்லு பாலம், ஒரு 600 மீட்டர் போனாதான் அந்த ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணலாம். நிஜமாவே வயல், நஞ்ச வயல்ல நெல் வயலுக்கு மேல இருக்கு அந்த கோவில். அபயஹஸ்த ஆஞ்சநேயர் தெற்கு பார்த்த ரொம்ப லட்சணமா. அப்பா அவங்க சொன்னாங்க, நாங்க 15 வருஷம் போராடி, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது, 15 ஆண்டுகள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரை ஃபைட் பண்ணி we got reinstated. பரம்பரை தர்மகர்த்தாக்கள். இந்த 3 வருஷத்துல 3,10,00,000 டெபாசிட் பண்ணி இருக்கோம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பைனான்ஸ் கார்பரேஷன்ல டெபாசிட். இங்க ஆஞ்சநேயருக்கு உற்சவம் நடத்தணும். அதுக்கு நாங்க டெபாசிட்ட கேட்கல, எங்களுக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆயிருக்கு இந்த வருஷம். அந்த இன்ட்ரெஸ்ட கூட ஆஞ்சநேயருக்கு உற்சவம் பண்றோம்னு நீ வசூல் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்ப நான் கேட்டேன், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அறநிலைத்துறையில 15 வருஷம் இருந்தது இல்ல, அப்ப எவ்வளவு டெபாசிட் வச்சுட்டு போனாங்க? நில். 15 வருஷம். நான் கேட்டேன் ஸ்பெசிபிக்கா, நீங்க ஏதாவது ஃபண்ட் ரைசிங் இது நடத்தினீங்களா? இல்ல. உண்டியல்ல பக்தர்கள் அவர்களாக போடுகின்ற பணம். 3 வருஷத்துல 3,10,00,000 இவங்க டெபாசிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அறம்கட்ட துறை ஒரு
15 வருஷத்துல பைசா காசு இல்ல சார். அப்ப இந்த கோவில் யார் கையில் இருக்கணும், யார் கையில் இருந்தா சேஃப் தெரியுது. நான் எல்லாமே கேஸ்லா சொல்லி இருக்கேன். ஆகவே இன்றைக்கு இந்து கோவில்களின் நிலை மிக மோசமாக இருக்கு. இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசணும். ஆனால் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பர்க்கையுமா எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதனால மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில கோவில் இருக்கிறது, மதத்திற்கு ஆபத்து என்ற ஒரு வார்த்தை